Walaikum salam. Welcome to Lakka Kika. மத்த எல்லாத்தையும் விட்டு தள்ளுங்க. சாட்டர்டே சண்டே 7 o'clock லக்கா கிக்கா மட்டும் பாருங்க, சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நம்ம கூட விளையாட வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் காயத்ரி. இவங்க டிவி அண்ட் வெப்சைட்ஸ்ல ஆங்கரிங் பண்றாங்க. லெட்ஸ் வெல்கம் காயத்ரி. ஓடி விளையாட ஓடி ஓடி விளையாட மாட்டி ஓடி போகலாகாது ஓடி போகலாகாது பாட்டி உன்னோட நிக்கிறப்பா உள்மோச்சே துட்டுக்குத நீ தள்ளி போகிறப்ப ஏன் ஆபி பத்திக்குத சூப்பர் ஹாய். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு காயத்ரி, நீங்க எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். சோ எத்தனை வருஷமா இருக்கீங்க ஆங்கரிங் ஃபீல்ட்ல? நான் இப்போ பேசிக்கலி நான் ஒரு ஆர்கிடெக்ட். அப்படியே வந்து என்னோட பேஷன் இப்படி ஆயிடுச்சு. சரி, அப்படியே கான்ட்ராஸ்ட் எப்படி இருக்கு? இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுனால ஓகேவா? ஓகே, எங்க கேம் ஷோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஃபுல் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, கண்டிப்பா வாங்க. அடுத்த வரப்போற பார்ட்டிசிபென்ட் சுமையா. இவங்க டிவி ஆங்கர். லெட்ஸ் வெல்கம் சுமையா. ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கு. நீங்க எத்தனை வருஷமா ஆங்கரிங் பண்றீங்க? நான் 2 இயர்ஸா வந்து ஆங்கரிங் ஃபீல்ட்ல இருக்கேன். ஓகே, உங்களோட ஸ்டைல் சொல்றீங்களா? ஹாய், ஹலோ, வணக்கம் அனைவருக்கும். இந்த நிகழ்ச்சி வந்து வாழ்த்துக்கள் சொல்ற பகுதிகளா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு சூப்பரான செலிபிரிட்டி என் கூட வந்திருக்காங்க. சோ இன்னைக்கு ஷோ பாத்தீங்கன்னா நான் ரோஜா மேம் கூட சேர்ந்து வந்து நான் செலிப்ரேட் பண்ண போறேன். நீங்க செலிப்ரேட் பண்ண ரெடியா இருக்கீங்களா? வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். நாங்க ரெடியா இருப்போம். சோ நீங்களும் ரெடியா இருங்க. ஃபுல் என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ மேம். அடுத்த வரப்போற பார்ட்டிசிபென்ட் கூல் சுரேஷ். பொதுவா சினிமா வில்லனாவே ஹாட்டா இருப்பாங்க. ஆனா இவரு லெட்ஸ் வெல்கம் கூல் சுரேஷ். ரோஜா 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 பார்த்தாலே எரிமொழியா இருந்தனா ரொம்ப கூல் ஆயிட்டேன். கோவம் தான் என்ன பண்ணுவீங்க உடனே?
என்ன மன்னிச்சுங்க அப்படின்ட்டு என்ன டிஃபரண்ட் ஸ்டைல இங்க மட்டும் கூலா இருக்க கூடாது. ஃபுல் ஃபைட் கொடுத்ததா வின்னர் ஆக முடியும். ஓகே கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. ஃபைனலா வரப்போற பார்ட்டிசிபென்ட் பெசன்ட் ரவி. எல்லா லாங்குவேஜ்ல கலக்கிற வில்லன். லெட்ஸ் வெல்கம் பெசன்ட் ரவி. பிள்ள தமிழ் தெரியாதா? ஹிந்தில ஒன் செகண்டா. கொஞ்ச நேரத்துக்கு வில்லனு டான்ஸ் ரைட்டரு செம்ம டான்ஸ் ஆடிட்டீங்க. உங்களை பார்த்தோன்னா கால் தானா ஆடுது மேடம். எங்க எங்க கூட ஆடவே இல்லையே, அவங்க பார்த்து தான் ஆடுறீங்க. நீங்க வரல, கூப்பிடவே எவ்வளவு ஆசையா இல்லையே, நான் நான் ஹர்ட் ஆயிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆடலாம், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஆடுவோம். கண்டிப்பா. சோ நீங்க சொல்லுங்க, படத்துல வில்லன் கேரக்டர் நிறைய அடிதடி இருக்கும். சோ ரியலா அடிபடுமா? கண்டிப்பா உடம்பு ஃபுல்லா மாச்சு. நிறைய பேருக்கு அதுதான் டவுட். சும்மா அப்படி இப்படி பண்ணுவாங்க, ஒன்னும் அடிபடாதுன்னு நினைப்பாங்க. சொல்றவங்க சொல்லுவாங்க, உள்ள வந்து பார்த்தா தெரியும். செம்ம அடியில செம்ம அடி. சோ எப்பவுமே ஃபைட் டென்ஷன் இருக்கு, இப்ப ஃபுல் ஜாலியா இருக்கலாம். அதுக்காக தான் Enjoy மேடம் ஃபர்ஸ்ட் ஜாலியான ஒரு சாங் ஆடி இருக்கேன். ஓகே, Okay. ஆல் தி பெஸ்ட். Thank you. சோ ரெடியா இருக்கீங்களா? கேம் ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி. Let's start first round. Roja, the boss. So இந்த ரவுண்ட்ல நான் உங்களை கேள்வி கேட்கிறேன். ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்வி கேட்கிறேன், 5 பதில் சொல்லணும். ஒவ்வொரு பதிலுக்கு 1000 ரூபாய் வரும். 5 பதில் கரெக்டா இருந்தா 5000. ஓகே. ஃபர்ஸ்ட் சான்ஸ் காயத்ரி, உங்களுக்கான கேள்வி. எக்ஸாம்ல மார்க் கம்மியா வந்தா ஸ்டூடெண்ட்ஸ் அப்பா அம்மா கிட்ட சொல்ற விஷயங்கள் என்னென்ன? டீச்சர் ஒழுங்கா கிளாஸ் நடத்தல. டீச்சர் ஒழுங்கா கிளாஸ் நடத்தல. ரைட் ஆன்சர். Oh my god. செகண்ட் ஒன். அந்த சப்ஜெக்ட் ஒழுங்கா புரியல, தெரியல. சப்ஜெக்ட் புரியல, அதனால கம்மி ஆயிடுச்சு. எஸ், ரைட் ஆன்சர். உடம்பு சரியில்லை அந்த டைம்ல. அந்த டைம்ல உடம்பு சரியில்லை. ஓகே. நெக்ஸ்ட் தெரியலையே. தெரியலையா? ஓகே, வசந்த் ரவி சார், எனி ஐடியா? நான் படிச்சுட்டு தான் போனேன், நான் படிச்சதே வரலமா, அங்க போனா வேற ஏதோ இருக்குதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க படிச்சதே வரலையா, வேற எதுதான் வந்தது. ஓகே, நீங்க சொல்லுங்க சுமையா. நல்லா எழுதி இருக்கேன் நானு. மேம் வந்து மார்க் கம்மியா போட்டாங்க. அவங்க வீட்ல ஏதாவது பிரச்சனை? அவங்க வீட்ல ஒரு பிரச்சனை இல்ல, என் பேப்பர் கரெக்ட் பண்ணலாம்னு சொல்லுவீங்களா? ஓ தப்பு தப்பு. தலையில ஒரு கொட்டு கொட்டுப்பா. ஓகே, கூல் சுரேஷ். நான் வந்து அந்த டீச்சரோட பொண்ணை லவ் பண்றேன். அதனால அந்த டீச்சருக்கு வந்து என் மேல காண்டாயி என்ன ஃபெயில் பண்ணிட்டாங்க டீச்சர். அவங்க ஃபெயில் தான் பண்ணாங்க, வீட்ல வந்து அடிதான் கொடுப்பாங்க. ஏடா அதுக்குள்ள உனக்கு லவ் வேணுமா படிக்காம எக்ஸாம்ஸ் டைம்ல? மக்களே, இப்ப நான் சொன்னது உண்மை. நான் 9th படிக்கிறப்போ அதே மாதிரிதான் என்னோட வாத்தியாரோட பொண்ணை லவ் பண்ணி 9thலவே கெட்டு போயிட்டீங்க. ஆமா, கண்டிப்பா அங்க தப்பு வரும் பாரு. இங்க பாரு. ரைட் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். அவுட் ஆஃப் சிலபஸ். சுமே, அவங்களுக்கான கேள்வி. பொதுவா ஆபீஸ்க்கு போகாம இருக்க நாம சொல்லு காரணங்கள் என்னென்ன? தூக்கம் வருது, அதனால தூக்கம் வருது, அதனால இன்னைக்கு ஆபீஸ் போக மாட்டேன். போல. ஓகே, ரைட் ஆன்சர். இன்னைக்கு ஏதாவது ஒர்க் சொல்லிருப்பாங்க, அது இன்னைக்கே முடிச்சானு, அதுக்கு லீவ் எடுத்துட்டு வீட்லயே இருந்துடலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். ரைட் ஆன்சர். ஏதாவது பர்சனல் ஒர்க்ஸ் இருந்தா அது பாக்குறது. பர்சனல் ஒர்க் இருக்கு, அதனால இன்னைக்கு போக மாட்டேன். தப்பு. இருங்க இருங்க, யோசிக்க விடுங்க பாஸ். தலையில கொட்டு. பாஸ் கிட்ட திட்டு வாங்கணும்னு நினைச்சு போகாம இன்னைக்கு அவன் திட்டுவா நினைச்சிட்டு போக மாட்டீங்களா? நோ, ஒரே ஒரு சான்ஸ். சொல்லிடுமா ஒரு क्वेश्चन, சூப்பர் क्वेश्चन. இருங்க இருங்க, யோசிக்க விடுங்க. என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பாவம்.
ஓகே அதுக்குதான் உடம்பு மக்களே. சரியாம இருந்தா போக மாட்டாங்க. உடம்பு சரியில்லைன்னு போக மாட்டாங்க. அதுதான் நான் சொல்லலாம்னு நினைச்சேன். Yes. மனசு நீங்க வழியா அதான் சொல்லிட்டேன். யோசிக்க விட மாட்டேங்கிறீங்க. தெலுங்குல கொஞ்சம் சொல்லி விட்டேன் உங்களுக்கு. ஓகே, ஒண்ணுதான் தெரியுமா? இன்னொன்னு ஏதாவது தெரியுமா? என்ன சொல்லுவாங்க வீட்டுக்கு? எனக்கு தெரியாதுப்பா. ஐ டோன்ட் நோ. நான் ஆபீஸ்லாம் போறது பழக்கம் இல்ல. சுரேஷ். எங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லி. ரீசன். ஓகே, வீட்ல அம்மா இல்ல. ஒர்க் பண்ற மூடே இல்லங்கிறதுக்காக போகாம வீட்ல சோ கெட்டியா இதுக்கு உட்கார்ந்து வர்க் பண்ற மூடே இல்ல. மூடே இல்ல. நோ. மூடு வரதுக்கு ஆபீஸ்க்கு போவாங்க. என்ன ஆபீஸ் அது? மூடு வரதுக்கு ஆபீஸ்க்கு போவாங்க. ஒர்க் பண்றதுக்கு மூளையா? கம்ப்யூட்டர் ஜிக்கு மூளை இல்லப்பா. ஓகே காயத்ரி, நீங்க சொல்லுங்க. கோவிலுக்கு போனோம், நேட்டிவ் போறேன், அந்த மாதிரி ஏதாவது. ஓகே, ஊர்ல திருவிழா, நேட்டிவ்க்கு போறேன்னு சொல்றேன். இல்ல, சுமையாக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு வரலன்னா கூட யாருக்கு அந்த 2000 வரல, அப்பாடா நினைச்சுக்கிறாங்க. கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பாக்கலாம். ஏற்கனவே சத்து போய் பாட்டி சத்து போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, வர வழியில ஆக்சிடென்ட் நடந்துச்சு, அதனால திருப்பி வீட்டுக்கு போயிட்டேன்னு சொல்லுவாங்க. ஓகே, இவர் எப்படி சொல்லுவாருன்னு பாக்கலாம். உங்களுக்கான கேள்வி. அழகான பொண்ணு ஆபீஸ்ல சேர்ந்தா நீங்க கேக்குற கேள்விகள் என்னென்ன? மேடம், நீங்க எங்க இருந்து வரீங்க? நீங்க எங்கிருந்து வந்தீங்க? ஓகே, அதுக்கப்புறம் நீங்க ஈவினிங் போகும்போது அந்த வழியா தானே போவீங்க? நான் அந்த வழியா தான் போறேன். உங்களை டிராப் பண்ணிடவா? ஃபர்ஸ்ட் டே பார்த்த உடனே டிராப்பிங். ஆமா, ஹெல்பிங் மைண்ட் ஜாஸ்தி. ரொம்ப ஜாஸ்தி. ஓகே, இப்போ புதுசா ஜாயின் பண்ணதால உங்களுக்கு ஒர்க்லாம் எப்படின்னு தெரியாது. நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் கிட்ட போய் விரல புடிச்சு இப்படி அமுக்குங்க இப்படி அமுக்குங்கன்னு சொல்லி கொடுப்பேன். நல்ல பையன், நல்லா வருவீங்க. ரைட் ஆன்சர். அப்புறம் முக்கியமா இந்த ஆபீஸ்ல எனக்கு யார பிடிக்காதோ அவங்க எல்லாம் பத்தி போய் போட்டு கொடுப்பேன். யார்கிட்ட வேணாலும் பேசு, அந்த தாடி வச்சிருக்கான் பாத்தியா, அவன்கிட்ட மட்டும் பேசாத அப்படின்னு சொல்லி போட்டு கொடுப்பான். ஏன்னா அவன் எங்க சைட் அடிச்சிருவான் பயமா. இப்பவே கட் பண்ணிடுறீங்க. நம்ம பீஸ் வேற பக்கம் போயிடக்கூடாதுல்ல, அதுதான். ரைட் ஆன்சர். அனுபவம். மத்தியானம் நீங்க என்ன சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இல்ல, நான் வந்து சரவணபவன்ல சாப்பாடு வாங்க போறேன், இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வருவா அப்படின்னு கேட்பேன். சாப்பாடு கூட விட மாட்டேங்கிறீங்க. இல்ல, முக்கியமானது கேட்க மறந்துட்டீங்களா அந்த பொண்ணு? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லுவீங்களா? அவர் பாரு ரொம்ப அட்வான்ஸ் ஆயிட்டாரு உங்களை பார்த்து. காயத்ரி, வாட்ஸ்அப்ல இருக்கீங்களா? வாட்ஸ்அப்ல இருக்கீங்களா? நான் இருக்கும்பா. இல்ல, ரைட்டான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். இதுதான் மெயின். நான் சொல்லிட்டு மார்க் வாங்கிக்கலாம். 1000 ரூபாய். உங்களுக்கு ஆள் இருக்கா அப்படின்னு யார் தாலி போடுறாங்க, மெட்டி போடுறாங்க? எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் மேடம், கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பாங்க, இல்லன்னா பாய் ஃப்ரெண்ட் யாராவது இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. ஓகே, ஃபைனல். பெசன்ட் ரவி, உங்களுக்கான கேள்வி. ஸ்மோக்கிங் பழக்கத்தை விட்டு கொடுக்கறதுக்கு காரணங்கள் என்னன்னு சொல்லுவாங்க? ஃபர்ஸ்ட் இந்த சினிமால எல்லாம் போடுற அட்வர்டைஸ்மென்ட் இருக்கு பாத்தீங்களா, அப்பா அத பார்த்த உடனே விட்டுணும் போல தோணும். கண்டிப்பா அது பார்த்து எப்படி குடிக்கிறாங்கன்னு தெரியல. அட்வர்டைஸ்மென்ட் இப்ப பாத்தீங்கன்னா எங்க டிசீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல வர லென்ஸ் கேன்சர் அது மாதிரி பிரச்சனைகள் நிறைய வந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி நம்ம பொல்யூஷன்ல வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அது இல்லாம இதையும் படிக்கணுமா அப்படிங்கிறதுக்காக அந்த டிசீஸை பார்த்து பயந்து கூட இது மாதிரி வரதுக்கு எங்கேயோ போயிட்டீங்க ரவி. ரைட் ஆன்சர். முதல்ல யாரும் கேட்கறதுக்கு ஆள் இருந்திருக்காது, அவன் பாட்டு பிடிச்சிருந்து இருப்பான். நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஃபேமிலி குழந்தைங்க அப்படி வந்த பிறகு மாறதுக்கு நிறைய சான்ஸ். குழந்தைங்க பார்த்த உடனே கொஞ்சம் ஹெல்த் மேல கான்ஷியஸ் வருது. ரைட் ஆன்சர். நியூ இயர் வந்துச்சு, இந்த வருஷத்துல இருந்து நான் சிகரெட் பிடிக்கிறத விட்டுருவோம்பா அப்படின்னு சொல்றேன். சோ ஏதோ ஒன்னு விடணும். என்னோட ஆமா ஏதாச்சும் ஒன்னு விடணும் நியூ இயர்ல அப்படிங்கிறதுக்காக சொல்லுவோம். சபதமா? சபதம். ரைட் ஆன்சர். ஒன் மோர். ஃபைனல் சான்ஸ். புடிச்சு ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் வெறுத்து போயிருங்க. போர் அடிச்சு நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல பார்த்து போர் அடிக்குது மச்சான், எவ்வளவு அடிச்சாலும் ஒரு ஃபீலே இல்லையா, ஒரு ஃபீலே வரலையா, தான அவனே வெறுப்பாய் விட்டுறதுக்கு சான்ஸ். சூப்பர். இல்ல ஓகே காயத்ரி, கேர்ள்ஸ்லாம் வந்து ஸ்மோக் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விட்டுடலாம் அப்படின்னு அவங்க கேர்ள்ஸ் கூட ஆரம்பிச்சிட்டாங்க, நமக்கு எதுக்குன்னு அவங்க கேர்ள்ஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க. சுரேஷ், நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லுவாங்க, நீ சிகரெட் புடிச்சிட்டு கிட்டத்துல வந்து உம்மா கூத்தாக்க செல்ஃபி புள்ள உம்மா உம்மா அப்படின்னு போது ரொம்ப இதா இருக்கு, அதனால நிறுத்துங்க அப்படின்னு. கேர்ள் ஃப்ரெண்ட்காக விட்டுடுறீங்களா? அந்த நேரத்துக்கு விடுவீங்க, சைடுல போய் தான் பிடிக்கிறீங்களே. ரைட்டான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம்.
ஆமா கேர்ள்ஸ் கூட பிடிக்க ஆரம்பிச்ச உடனே விலை ஜாஸ்தி ஆச்சுல. ஓகே 4 பேர் சூப்பரா ஆன்சர் சொல்லிருக்கீங்க. லக்கா வாங்கிருக்காங்க. யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குன்னு பார்க்கலாம். காயத்ரி 3000, சுமையா 3000, கூல் சுரேஷ் 4000 and Besant Ravi 5000. Oh, thank you. So cool first round முடிச்சிட்டோம். Second round கிக் லக் 2 வர ரவுண்ட் எலிமினேஷன் ரவுண்ட். அடுத்த ரவுண்ட் போறதுக்கு முன்னாடி லக்கா கிக்கல வேற அழகுராஜா ஒவ்வொரு வாட்டி அழகு ராணியாவும் கூட வரலாம். சோ வரும்போது அவர் இம்ப்ரெஸ் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் நீங்க இம்ப்ரெஸ் பண்ணும். அவர் தான் உங்களுக்கு லக் கொடுக்க போறாரு. Oh, great. Let's welcome அழகு. சிரிப்பு வருது சித்தப்பா, இந்த சின்ன பொண்ணு யாரு உந்தன் சட்டப்பா, பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு புட்டா சித்தப்பா, உன் டப்பா கிழிஞ்சு போகும் ஐயா சித்தப்பா. எப்பா ஞானா உங்க அக்கா எங்கடா காணா, எப்பா ஞானா உங்க அக்கா எங்கடா காணா, 2 ரவுண்டு உள்ள விட்டா பிறக்குதப்பா ஞானா. டபாய்க்கிறாடா கண்ணம்மா டபாய்க்கிறாடா, துபாய் போய் வந்த எங்கிட்ட டபாய்க்கிறாடா. டபாய்க்கிறாடா கண்ணம்மா டபாய்க்கிறாடா, துபாய் போயிட்டு வந்தவங்கிட்ட டபாய்க்கிறாடா. ஹலோ கேள்வி யார் நீங்க? ஃபாரின் ரிட்டர்ன் ஷேக் சரவணன். அப்படி தோணலையே. கரெக்டா சொல்லுங்க உங்க பேர் என்ன? என் பேரு ஃபாரின் ரிட்டர்ன் ஷேக் சரவணன். இதுதான் ஷேக். ஓ ஷேக் சரவணன். நான் அந்த ஷேக் சொன்னேன். என்ன ஒரே நாத்தமா இருக்கு? அதானே அவர் குளிக்காம வந்திருக்காரு போல. மனமா இருக்குதே. என்னது? அது ரூம் இதுவா ஸ்ப்ரே? ரூம் ஸ்ப்ரே. ஆமா ரூமுக்குள்ள அடிச்சதுனால ரூம் ஸ்ப்ரே. உன் உடம்பு மேல அடிச்சா அது பாடி ஸ்ப்ரே. பாடி ஸ்ப்ரே. அதுக்கப்புறம் அடிச்சு பாடியா இதுக்கப்புறம் அடிச்சு வேண்டியதுதான். ஓகே இப்போ எதுக்கு வந்தீங்க இங்க? ஷோ பார்க்கலான்ட்டு வந்தேன். வெறும் பாக்குறதுக்கா இல்ல லக்கு கொடுப்பீங்க? லக்கும் கொடுப்பேன். எனக்கா? ஏய் அது நம்மால லுக்கு கொடுத்தாலே பாக்குற மாதிரி இல்ல, இதுல வேற நீ லக்கா கொடுக்க போறியா நீ? எதா இருந்தாலும் அப்படி பேசிக்கோ. ஆளை பார்த்து இடம் போடாதீங்க. வாங்க. நீங்க ரெடியா இருக்கீங்களா? நாங்க ரெடி. அவர் ரெடியா இருக்காங்க. ரெடி. ஃபர்ஸ்ட் கைட். என்ன பண்ண போறீங்க? டான்ஸ். டான்ஸ். அடே கப்பா. மட்டும் பிடிக்குது கண்ண மட்டும் பிடிக்குது, ஒன்ன மட்டும் பிடிக்குது கண்ண மட்டும் பிடிக்குது. அம்பழங்க வச்சிருக்கும் மீசை எனக்கு பிடிக்கல, மீசை கொஞ்சம் பிடிச்சாலும் பேச எனக்கு பிடிக்கல, பேச கொஞ்சம் நினைச்சாலும் பழக எனக்கு பிடிக்கல, பழகி பார்த்து தொலைஞ்சாலும் பலானது பிடிக்கல, ஒன்ன மட்டும் பிடிக்குது கண்ண மட்டும் பிடிக்குது, ஒன்ன மட்டும் பிடிக்குது கண்ண மட்டும் பிடிக்குது. யாரு இது? பேசிட்டு இருக்குங்க. பெரியப்பா கிட்டப்பா தூரம் நின்னு பேசு. சித்தப்பா பெரியப்பாவா? பெரியப்பா சித்தப்பா வணக்கம். உன் பொண்ணுகிட்ட அப்படி நடந்துக்கிறியா? அவனுக்கு நீ தான் சித்தப்பா நீ பெரியப்பா. உனதாயா பொண்ணு? எனக்கு வந்து என் கண்ணு. 1 2 3 சாபுத்ரி பத்தாத்ரி காயத்ரி. சொல்லுடாதியா. 0 0 0 எவ்வளோ? 1000.
Excuse me, one request. The two persons, Mr. Suresh and Mr. Ravi, they are making me disturb so. Oh. Just tell them, don't disturb na. I will send to foreign countries, just bumper offer, 10,000 rupees. மூஞ்ச பார்த்தா அப்படி தெரியலையே. இப்ப பாரு. ஏய், இவ்வளவு பெரிய ஆளுங்க ரெண்டு பேசிட்டு இருக்கோம், அங்க ரெண்டு பேசிட்டு இருக்கீங்க. வாயா. நீ வா. வா, நீ வா. சுமே, அந்த ஆளு என்னன்னு போய் பார்த்துட்டு வா. என்ன ரொம்ப பேசுறீங்களாமே? ரொம்ப பேசுறீங்க. எங்க அண்ணன் எல்லாம் பயப்பட வைக்கிறீங்களாமே? மாமாவா அண்ணாங்கற உங்க பரம்பரையில என்ன பரம்பரை? சரி ஓகே மாமா. அப்படி போடு அருவால. மேடம், அவங்க ரெண்டு பேரும் கோஆபரேட் பண்ணாங்கன்னா ஜஸ்ட் 10,000 rupees பம்பர் ஆஃபர்ல துபாய்க்கு அனுப்புனானு. அவங்க ரொம்ப இது பண்றாங்க. எது மாதிரி கோஆபரேஷன் பா? என்ன வந்து நீங்க ரொம்ப டிஸ்டர்ப் பண்றீங்க. என்னது? ஓகே சுமையா, இப்ப என்ன பண்ண போறீங்க? எங்க அழகுராஜா இம்ப்ரெஸ் பண்ண. கண்டிப்பா அவரை வந்து டான்ஸ் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணலாம்னு இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச டான்ஸ் நான் ஆடிடுறேன். அப்படி போடு 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 அஸ்தி போடு கண்ணாலே, இப்படி போடு 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 இழுத்து போடு கையாலே. உன்னோட ஊரு சுத்த உப்பு மூட்டை ஏறிக்கிற, உன்னோட கண்ணா பொத்தி கண்ணா மூட்டி ஆடவர இந்த நட போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த நட போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? அப்படி போடு 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 அஸ்தி போடு கண்ணாலே, இப்படி போடு 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 இழுத்து போடு கையாலே. நீ துடிக்கிறியே, என் அழகு என் வயசுல நீ படுத்திரியே, என் மெதுவா என் கழுத்துல நீ மணக்கிறியே, இது அதுதானா? ஆமா, கோட்டச்சு மாதிரி என்ன சுத்தி சுத்தி விட்டான் பாவன் அந்த அண்ணன். துபாய்க்கார கொஞ்சம் கூட விவசாயம் இல்லாம உங்க ஆயா கூட சேர்ந்து ஆடின்னு இருக்க. ஐயோ, வயசானாலும் பார்க்க மாட்டாரு. அவர் கூட ஆடலன்னு சோ அதான். தாத்தா வந்து உங்களை ஆடினாரே வந்து. ஓ ஆடினாரா? அது கவனிக்கவே இல்லையா? இல்லையே. அத என்னையே பார்த்துட்டு இருந்தா உன் கண்ணு எங்க வேலை செய்யும்? ஐயோ ஐயோ அம்மா. டான்ஸ் ஆடிய செம்மையா சூப்பரா இருக்கியே சுமையா. இந்தா வாங்கிக்கோ. இருக்குமா? இருக்குமா உள்ள? இருக்கும், என் மனசு இருக்கும் அதுல. காசு மட்டும் இல்லனா பாரு, இப்ப உதய மட்டும் பாரு. இப்ப 0 00 000 next 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 next. Oh my god, 3000. ஸ்கூலுக்கு ஏறுமா இறங்குமான்னு தெரியல. ஏன்னா நீ வந்து டிஸ்டர்ப் பண்ற அவரை கேர்ள்ஸ் கூட ஆடும்போது. நீ சாபம் விடாதயா. யோ இல்ல மேடம், நம்ம ஆளுங்களை அவரு கை வைக்கலான்னு பாக்குறாரு. ஏய் வா வா வா. வர வர வர. என்ன பண்ண போறீங்க? நீங்க என்ன சொல்றீங்களா? நான் ஒண்ணும் சொல்ல போறது இல்ல. அவர்தான் நீங்க இம்ப்ரெஸ் பண்ணணும். சார் வந்துட்டு இருக்காரு. தம்பி கொஞ்சம் தூரமா நின்னு பேசுங்க. ஸ்ப்ரே வருது. ஆசை 100 வகை, வாழ்வில் 100 சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா. தினம் ஆடி பாடலாம், பல ஜோடி சேரலாம். மனம் போல் வா கொண்டாடலாம், மனம் போல் வா கொண்டாடலாம். ஆசை 100 வகை, வாழ்வில் 100 சுவைப்பா. போதும் போதும் என போதை சேர்ந்து வரப்பா.
ரதம் போலே சுத்தி வரும் பெண்கள் முத்தமழை சேனாக வந்தவரை லாபம் கொண்டவரை மோகம் உள்ளவரை நீயாடு பெண்கள் 4 வகை இன்பம் 100 வகை பாவா பெண்கள் 4 வகை இன்பம் 100 வகை வா தினம் நீயே செண்டாகவே அங்கு நான் தான் வண்டாகவே ஆசை 100 வகை வாழ்வில் 100 சுவைப்பா தினம் நீ எங்க இருந்து வர? துபாயில இருந்து வரேன். துபாயில எங்க இருந்த? துபாயில வந்து நம்பர் 6 பிள்ளையார் கோயில் தெரு வடபழனி துபாய். துபாயில எப்படியா வடபழனி வந்துச்சு? அங்க வந்து நிறைய டைரக்டர் ஆக்டர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வராங்களா, ஆனாலும் அங்க ஒரு வடபழனி வந்துச்சு. ஓஹோ, எங்க அட்ரஸ் திருப்பி சொல்லு. நம்பர் துபாய் குறுக்கு சந்து வடபழனி பிள்ளையார் கோயில் தெரு நம்பர் 6. அந்த பக்கமா திரும்பி பார்க்க சொன்ன? திருப்பி சொல்லியா? ஓ அப்படி சொல்றியா? அதே தான் சொல்றேன் நானும் திருப்பி. துபாய் குறுக்கு சந்து வடபழனி பிள்ளையார் கோயில் தெரு நம்பர் 6. ஆமா, ஒரு மாதிரி நாத்து அடிக்குது. ஆமா, நீ துபாயில கக்கூசுக்கு வெள்ளடிக்கிறவன் தானே நீ? யார் சொல்றா? இல்ல இல்ல, நீ கக்கூசுக்கு மருந்து அடிக்கிறவன் தான். எப்படி கண்டுபிடிச்ச? எப்படி கண்டுபிடிச்ச? உன் ட்ரெஸ்ஸ பார்த்தாலே தெரியுதையா? சரி சரி, இது நமக்குள்ளே இருக்கட்டும். அங்க வருவல்ல, கவனிக்கிறேன். போய் மாறு கூடியா. சுரேஷா? ஆமா, அது உண்மை. அது குடிக்க மாட்டேன். இப்ப வரப்போறது கூழு. அசிங்கமா பேசுன? அதெல்லாம் பேசல. தின்பீர் குடிச்சேன் கூலா, பேரு முன்னாடி வருது கூலா. Zero. Oh my God! ஐயோ 5000. அவர் கக்கூஸ்ல மருந்து அடிக்கிறவருன்னு இவருக்கு எப்படி தெரியும்? வேலை பார்த்து தெரியும். 2 பேரும் ஒன்னாயிட்டாங்க, உள்ளுக்குள்ள ஒன்னாயிட்டாங்க. மக்களே, அவர் மட்டும் தான். 5000 ரூபாய் வேணாமா? துபாயில உன் கூட வேலை செஞ்சாரா? என் அசிஸ்டன்டா இருந்தான். அத முதல்லயே சொல்லி தோச்சிருக்கலாம் ஐயா. அதனால 5000 ரூபாய் கொடுத்தியா? கண்டுபிடிச்சு பாத்தீங்களா? சொல்லலையா? கூல் சுரேஷ், இன்னும் 1000 ரூபாய் சம்பாதிச்சிரு. பம்பர், சூப்பர் பம்பர் ஆஃபர். 10,000 just pay. You can go to Dubai. அது ஒரு கண்ட்ரி மட்டும் தானா? எல்லா கண்ட்ரியுமா? நீ ஃபர்ஸ்ட் துபாய் போ, அதுக்கு அப்புறம் மத்த கண்ட்ரிக்கு அனுப்புறேன். மத்த இடத்துல அவர் கக்கூஸ் இல்லையா? இங்க மட்டும் தான் கக்கூஸ் இருக்கான். சரி, ஓகே ரவி சார், இப்போ உங்க டர்ம். இங்க அழகு ராஜாவை இம்ப்ரெஸ் பண்ணும். ஓ வாங்க. சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, வேதனை தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி, சோதனை. வாயா, உன்னதான் கூப்பிட்டு இருக்கேன். சோதனை தாங்க முடியாம இந்த பாட்டை பாடிட்டு இருக்கோம். புரியல உனக்கு? கொஞ்சம் கூட நான்சென்ஸ், பிளடி நான்சென்ஸ். புட்டுக்கு நனி நாரி ஆட போன மங்காத்தா தொத்தின் வருது எங்காத்தா திடாத பொருள நான் எத்திடுவேன் வரல, நீ தூக்காதடா பொருள உன்னை அச்சிடுவேன் மெர்ல. ஒரு சிட்டா கையா போட்டு தள்ளி பேரா வாங்கிட்டேன். அப்படின்னாலே
தண்ணி ரம ரவா குச்சாம் பண்ணி அடகு வச்சி சாராயத்தை புல்லா குச்சி பட்டாட்டிய முஜ வச்சி கத்து கதல் பச்சி துட்டி இருந்தா கஜா பிடி துட்டி லாட்டி துண்டு பிடி ஜாகினா அச்சிகின்னு வலி வலி தே வச்சிகின்னு. ஆமா எஸ் டெல் மீ ஃபாரின் ரிட்டர்ன் ஷேக் இங்க நீங்க சொன்னீங்க துபாயில இருந்தேன். ஏதோ குத்துன்னு சொல்லிட்டு இருந்தேன். என்ன குத்து? அது குத்து மதிப்பா சொல்லிட்டு இருந்தேன். கிட்டவா வந்துட்டேன். ஆமா நீ துபாயில எங்க இருந்த? அது அப்புறம் பேசலாம். அப்படி போய் நில்லு. இன்னும் கொஞ்சம் நில்லு. அங்கிருந்து குத்த போறியா? இன்னும் கொஞ்சம் பின்னாடி போப்பா. இவர் அங்கிருந்து குத்த போறாரா? குத்தவா? குத்து குத்தவா? கண்டிப்பா வர்றியா? வரேன். சுரேஷ் தெரியுதா குத்தோட போவரு? தங்க மாதிரி ஊதாரி புட்டுக்கு நனி நாரி தெரியுதா இப்ப நம்ம யாருன்னு? மேடம் சும்மா உங்களை ஏமாத்திட்டு இருக்காரு மேடம். அவர் துபாய்க்கே போல. நீ இன்னும் ஒரு 5000 ரூபாய் சம்பாரி. பம்பர் ஆஃபர் துபாய்க்கு அனுப்புறாங்க. நாங்க பாத்துக்கிறோம். நீ போடு. கம்மியா மட்டும் ஆச்சு. ஃபாரின் போறதுக்கு ரெடியா? மூச்சு போச்சு. ஃபாரின் போறதுக்கு ரெடியா? பயமுட்டாதடா டடியா. இல்ல இல்ல மந்திரம் அது. ஜீரோ 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 ஜீரோ. ஹீரோயின் மாதிரி தூக்கி சுத்துனீங்க. பாப்போம் பாப்போம். இது எங்கேயுமே எங்கிட்ட இல்லையா மாமா? யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குன்னு பார்க்கலாம். காயத்ரி 5000, சுமையா 6000, கூல் சுரேஷ் 9000 and பெசன்ட் ரவி 11000. வாவ் 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 வாவ். இதுவரை கூலா நடந்துச்சு. ஆனா இப்போ டென்ஷன். ஏன்னா லீஸ்டா இருக்கிறவங்களுக்கு கிக் கொடுக்க போறோம். ஓகே 4 பேர்ல லீஸ்டா இருக்கிறது காயத்ரி. சோ நீங்க வந்து அங்க உட்கார்ந்து என்ஜாய் பண்ணுங்க, இல்லனா டிஸ்டர்ப் பண்ணுங்க. குத்தம்மா ஏன் குத்தம்மா யார நானும் குத்தம் சொல்ல. இந்த ரவுண்ட்ல காசு நான் கொடுக்க போறது இல்ல. ஓகே உங்க காசு நீங்களே பெட் கட்டிட்டு ஜெயிக்கணும். ஓகே 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 ஓகே. ஃபர்ஸ்ட் சுமையா. யார் மேல பெட் கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? சுரேஷ் ரொம்ப வந்து டேஞ்சர் ஃபெலோ. எவ்வளவு கட்ட போறீங்க? 3000. 3000. வெரி இன்ட்ரஸ்டிங். உங்களுக்கான கேம் வளையம் போடு. ஓகே சுமையா, உங்க முன்னாடி 5 பில்லர்ஸ் இருக்கு. அந்த 5 பில்லர்ஸ் மேல கலர்ஃபுல் அந்த ஸ்மால் ராட்ஸ் இருக்கு. உங்களுக்கு 55 செகண்ட்ஸ் கொடுக்குறேன். இந்த 55 செகண்ட்ஸ்ல 5 ரிங்ஸ் 5 இதுல இருந்தீங்கன்னா ஓகே அந்த 3000 உங்க சொந்தம். Sure. Your time starts now. This is the French style. French style. Kicking on. Kicking on. Kicking on. Kicking on. Nice. Kicking on. Kicking on. Nice. Kicking on. Kicking on. Nice. அந்த ஒண்ணு யார் போட்டது? நான் பார்க்கவே இல்லையே. நீங்க தான் போட்டீங்க. சோ ஹாப்பி நியூஸ், 3000 உங்க சொந்தம். விளையாடாம 3000 ஜெயிச்சு சுரேஷ். 12000 இருக்கு. ஒரு 5000 கட்டி சுமையா கொடுத்துருங்க வாங்க. யார் மேல கட்ட போறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? இருக்கிறதும் பிடிக்கிறாதீங்க. நான்
பொம்பளைங்கள்கிட்ட சண்டை போட மாட்டேன். எப்பவுமே நான் தாய் குலத்தோட கட்சி. என் நண்பன் கூட தான். ஆளை பார்த்து உடம்ப பார்த்து. ஓகே 1000. இல்ல 1000 ரூபீஸ்லாம் வந்து அலௌட் இல்ல. மினிமம் 3000 ரூபீஸ்க்கு மேல தான். கேர்ள் வந்து 3000 மானமா இல்ல. நீ சொல்லுமா. ஓகே கேர்ள் உன்னை நம்பி நோ ப்ராப்ளம். கண்டிப்பா. சூடு இல்ல, சொர்ணம் இல்ல, உப்பு இல்ல, புளி இல்ல, உங்க டூத் பேஸ்ட்ல உப்பு இல்ல. எவ்வளவு கட்ட போறீங்க? எவ்வளவு கட்ட போறீங்க? 1000 ரூபீஸ். சி 1000. உங்களுக்கான கேம் கில்லி. கில்லி ஆடலாமா? சோ கில்லி ஊர்ல வந்து கட்டில ஆடுவாங்க. இங்க வந்து மாடர்னா நம்ம இந்த பேட்டால ஆடலாம். இந்த பால் இங்க வைக்கணும். 55 செகண்ட்ஸ் குடுக்குறேன். இந்த 55 செகண்ட்ஸ்ல ஒவ்வொரு வாட்டி இப்படி பிரஸ் பண்ண அது மேல வரும். அடிச்சா அந்த டஸ்ட்பின்ல போய் விழணும். அப்பதான் அந்த 1000 உங்க சொந்தம். இல்லன்னா உங்க 1000 அவங்க சொந்தம். அது கேரண்டி. ஆனா 1000 ரூபீஸா கட்டிட்டாங்க. போடுவீங்க 5 10 டோனோ. ஓகே 3 balls 55 seconds குள்ள போட்டீங்கன்னா அந்த 1000 உங்க சொந்தம். ஓகே your time starts now. இப்படிதான் இருக்கும். இல்ல மேடம் நான் ஜெயிச்சிருப்பேன். என் நண்பன் என்னால விட்டு கொடுக்க முடியல. 1000 ரூபாய்க்கு கதை வேற சொல்லிட்டு இருக்காரு. போய் கொடுங்க 1000 ரூபாய். மேடம் இன்னும் ஒரே ஒரு தடவை அடிங்க மேடம். ஓகே இப்போ உங்களோட சான்ஸ். வாங்க ரவி. யார் மேல கட்டுறீங்க? எவ்வளவு கட்டுறீங்க? சத்தியமா அவன் மேல கட்ட மாட்டேன். ஏன்? அப்படி நான் தோத்து இந்த பொண்ணுக்கு இன்க்ரீஸ் பண்ணுவ தவிர வச்சு அவனுக்கு கட்ட மாட்டேன். இருக்கிறதையும் வச்சுட்டு போறீங்க. எவ்வளவு கட்ட போறீங்க? 2. 2000. உங்களுக்கான கேம் காத்தாடி டூபோ வெடி. சோ இந்த மாதிரி காத்து அடிக்கணும். ஓகே உங்க பலத்தை வச்சுட்டு 55 செகண்ட்ஸ் குள்ள காத்தாலே அது ஃபுல்லா வெடிக்கணும். வெடிக்கணுமா? எஸ். ரெடி? your time starts now. It's dark in here. Forgot. It's the underground. Welcome to the jungle. Yeah, let's kill our team. Thunderball, some give it to, some give it to, some give it to our girls. 5,040,000 naughty shorty. Baby girl, all my girls, Thunderball say, well, woman, the way the time cold, I wanna be keeping you warm. I got the right and be the mom. Oh, oh. Because the girl, them rock out on the floor, from you know wanna work as performer. From you know wanna man, we can't turn you on, girl, we can see you when them upon ya. Can't stand for the long now. பாவம் பொண்ணுக்கு 2000 குடுக்குறேன்னு சொன்னீங்கல்ல. அதுக்கு தான் வேணும்னு அதுக்காக தான் தோத்தேன். ஓகே அடடா. மூணு பேருமே ஜெயிக்கலாம். ஆனா மணி ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. யார்கிட்ட எவ்வளவு லக் இருக்குன்னு பாட்டு. சுமையா 5000, சுரேஷ் 11,000 and பெசன்ட் ரவி 10,000. Oh my god. இப்போ இருக்கிறது லீஸ்டா சுமையா. சோ சுமையாவை எலிமினேட் பண்றோம். போராளி பொன்னு தாயி புல புலவென்று கண்ணீர் விட்டு தண்ணீரும் ஜோரும் தந்த மண்ண விட்டு பால் பீச்சும் மாட்ட விட்டு பஞ்சாரத்து கோழிய விட்டு
இருக்கு 11,000, உங்ககிட்ட இருக்கு 10,000. ஹையஸ்டுக்கு தான் நாங்க கிஃப்ட் கொடுப்போம். ஓகே. இது நானா கொடுத்த கிஃப்ட், வேணா வச்சுக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னும் 2 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். ஓகே. அங்க ராஜா இருக்காங்க, இங்க ராணி. இதோட பெட்டர் லக் அதுக்குள்ள இருக்குன்னா இதை எனக்கு கொடுத்து அதுல செலக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இதே வச்சுக்கிறேன். ஓ, அதே வச்சுக்கிறேன். சோ உங்களுக்கு 2 ஆப்ஷன், ஒன்னு ராஜா, ஒன்னு ராணி. ஓகே, கோ ஃபார் ராஜா. கோ ஃபார் ராஜாவா? ஓ, ராஜா. சோ ராணி யாருக்குமே வேண்டாமா? ராணி என் சொந்தம். ஓகே. ராணிக்குள்ள எவ்வளவு லக் இருந்தாலும் அது எனக்கு தான். ஷூர். வாங்க சுரேஷ். லக 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 ராணி ஓபன். கரெக்டா செலக்ட் பண்ணிக்கணும். நீங்களா விட்டு கொடுத்தது எனக்கு வந்து சேர்ந்துச்சு. பரவாயில்ல மேடம். அதோட நிறைய இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பார்க்கலாம். சரி, அப்ப பொம்மை கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாமா? கண்டிப்பா. ₹1. நெத்தில வைக்கிறதுக்கு. 50,000. என் கைராசி அவருக்கு லக் வந்து. ஓகே, நான் தான் தோத்துட்டேன்னு நினைக்கிறேன். பாப்போம். அதுக்கு மேல இருக்கலாமே. Chances are there. Let's see. Yeah. Hope for the best. ராஜா. ராஜா. கை விட்டுறாத ராஜா. Hey, வேண்டிக்கோ. அவர் தோத்துட்டு காண்டில் அடிக்கிறாருடா. அந்த காசு நம்ம கிட்ட வரதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. சொல்லுங்க மேடம். ஏன்னா கேம் இன்னும் முடியல, இப்பதான் ஆரம்பிக்கும் போது ரியல் கிக் நீங்க பார்க்க போறீங்க. இப்போ கூல் சுரேஷ் கிட்ட இருக்கு 61,000 அண்ட் பெசந்த் ரவி கிட்ட இருக்கு 10,000. Oh my god, it's very low. Okay, okay. இங்க லீஸ்டா இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுப்போம். Okay. கடவுளை நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த லக் ஸ்பின்னரை சுத்துங்க. All good soul is with me, going to pray, including you all. Yeah, sure. Okay. Green வந்துச்சுன்னா அந்த 61,000 தானா வந்துரும். Oh my god. Oh my god. Okay. Ready, pray. Oh my god. சுத்துங்க. நல்லா ப்ரே பண்ணுங்க சுரேஷ், எங்களுக்கு green வரணும்னு. ஓலோவிலி அம்மா, ராஜா காளி அம்மா, முண்டக்கண்ணி அம்மா, அன்னைய சதையா. எல்லாம் மறந்து போ. எல்லாம் மறந்து போ. அவ்வளவுதான், போதும் போதும். Shit, man. Start music. எங்க அவருக்கு யாரு ஜெயிச்சது கூட தெரியல. ரெட் தான் வந்துச்சு. சோ நடுவுல அப்ப ரிங் போட்ட மாதிரி இங்கேயும் ஏதோ தில்லுமுல்லு பண்ணிட்டீங்களா? ஒத்துக்கிட்டாரு. சோ இந்த ரவுண்ட் நீங்க தான் ஜெயிச்சீங்க. ஃபைனல் சான்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். அவரோட லக் உங்களுக்கு கொடுத்துச்சு, ஆனா உன் லக் உங்ககிட்ட இருக்குமா அவருக்கு கொடுக்குமான்னு பாக்கணுமே. Okay. நல்லா ப்ரே பண்ணி சுத்துங்க. பாத்து. என்ன பண்ணாலும் green வராது, ரெட் தான் வரும். கடவுளே கடவுளே, எல்லாரும் நானா வின் பண்ணணும்னு வெயிட் பண்றாங்க. ஆமா ஆமா ஆமா. ஸ்டார்ட் மியூசிக். இதான் லக்கா கிக்கா கேம் ஷோ. எப்ப யாருக்கு லக் வரும் யாருக்கு கிக் வரும் தெரியாது. சோ ஃபைனல் ரவுண்ட்ல உங்களுக்கு 10,000
என்ன மந்திரம் போட்டீங்கப்பா? வரும்போது தாயத்தெல்லாம் கத்திட்டு வந்தான். ஆனாலும் லக் கிக்கோட வந்து சேர்ந்துச்சு with 61,000. சுரேஷ் இந்த எபிசோட் வின்னர். Congrats. Thank you. ஐயோ. So happy? Happy madam. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பரவாயில்ல, என்ஜாய் பண்ணிட்டீங்கல்ல? They are enjoying, man. Really. நீங்க? அவங்களே என்ஜாய் பண்ணாங்க. நீங்களும் என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணீங்களா? அடுத்த லக்கா கிக்கெல்லாம் மறுபடியும் சந்திப்போம். அது வரை keep smiling. Bye bye.